ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணி விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை அப்படிங்கிறத ஒரு சிறு கிராமம் தான். அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தை தான் நம்ம இன்னும் விசிட் பண்ண போகிறோம். அங்கே போய் அங்கே என்னென்ன மாதிரி இருக்குது, எப்படி போகலாம், எந்த ரோட் போனால் நல்லா இருக்கும், அங்கே எப்படிப்பட்ட வைப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இந்த சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படி தட்டி விடுங்க. மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான இடம் தான். இந்த இடம் எங்கே இருக்குன்னா மாஞ்சோலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மாஞ்சோலை அப்படிங்கிறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம். இது இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல சில இஷ்யூஸ் பற்றி எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கலாம். இந்த இடத்த தான் நாம் போய் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் செம ஃபன்னான விஷயங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே பார்த்து அனுபவிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம நண்பர்கள் மூலமாக அங்கே நமக்கு லோக்கல் சப்போர்ட் கேட்டிருந்தோம். அப்போ ஒரு போலீஸ் அதிகாரியை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்கள பார்க்க போயிட்டுருக்கோம். அவங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு போனோடனே, அவங்கள கான்டாக்ட் பண்ணோடனே குவார்ட்டர்ஸ்க்கு கூப்பிட்டு எங்களுக்கு நல்ல தேநீர்லாம் கொடுத்து அருமையாக வரவேற்று அங்கே போவதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது, அங்கே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கேட்டு அவங்க கூட பேசிவிட்டு நம்ம அவங்க கூப்பிட்டுட்டு நம்மளை போனாங்க. அப்புறம் இங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர்களோட ஆதார், லைசன்ஸு, ஆர்சி புக் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் அங்கே கொடுத்துட்டு தான் நமக்கு உள்ளே அனுமதிப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போயிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அங்கே நம்மளை ஜெராக்ஸ் எல்லாமே எடுக்க வச்சுட்டு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா மணிமுத்தாறு அப்படிங்கிற டேம் இங்கே இருக்கும். இந்த டேமை தாண்டி தான் நம்ம போகணும். இந்த டேம் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் டேம் வியூவை பார்க்கலாம். அப்படியே இங்கேருந்து நம்ம போனோன்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸான இந்த டோல் வரும். இங்கே நம்ம ஜெராக்ஸ்லாம் சொன்னோம்ல, அந்த ஜெராக்ஸ்லாம் ஜெராக்ஸ் கொடுத்து இங்கே செக்கிங் நடத்துவாங்க. அந்த செக்கிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மதுபானங்கள் அனுமதி கிடையாது. ஸோ இங்கே ஒரு வந்திருந்த நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தது எல்லாத்தையும் அவங்க பறிமுதல் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் அங்கே போயிட்டு இயற்கையை பாதிக்கிறதுனால அவங்க அது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இதனால் மிருகங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இதை மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம். அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது போக இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு ஒரு காருக்கு பார்த்திங்கன்னா 950 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஹெட்டுக்கு வந்துட்டு 40 ரூபா வச்சு பே பண்ண வேண்டியிருக்கும். இதை நம்ம பே பண்ணால் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. ஸோ இதை பே பண்ணி நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே அனுமதிச்சாங்க. நம்ம உள்ளே போனோம். இப்படியே நம்ம போயிட்டுருக்கக்கூடிய அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நிறைய காட்டு விலங்குகளை நீங்கள் இங்கே போகிற பாதைகளில் பார்க்கலாம். அந்த பார்க்குற ஒரு அருமையான வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே போனோம். இங்கே ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குது. இனி போகிற ரோடுகள் இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காட்டு பாதை இல்லையா, அந்த மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இங்கே ரோடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்குறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மணிமுத்தாறு டேமோட ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம அதில் இறங்கி நம்ம அங்கே நிறைய அட்ராசிட்டிகள் பண்ணலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு லேக்கை வந்துட்டு நம்ம பார்க்குறது ரொம்பவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அருமையான இடமா இருந்துச்சு. நம்ம பசங்க எல்லோரும் இறங்கி செல்ஃபி அப்படின்னு ஜாலியாக சுற்றி அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கதான் நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த லேக் ஃபுல்லாகவே அழகாக தெரியுது. இது போக இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த டேம் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கக்கூடியது. இது முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களோட பீரியடில் இது கட்டப்பட்டது.
இங்கே 65,000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு இந்த டேம்லேருந்து நீர்ப்பாசனம் கொண்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லை, இங்கே 118 அடி வரைக்கும் தண்ணீரை வந்து தேக்கி வைக்க முடியும். இங்கே இருக்கக்கூடியது 5511 மில்லியன் கன அடி தண்ணி வந்து இங்கே சேமித்து வைக்கிறாங்க. இதை வச்சு தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் கொடுக்குது. கடைசியாக இந்த நீர் வந்து பாசனம் முடிஞ்சு தாமிரபரணி ஆற்றுல போய் கலக்குது. இந்த டேம் வந்து ரொம்பவும் அழகான ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல சரியான வைப்பு, பசங்கள்லாம் டான்ஸ் ஆட செம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடமாகவும் ரொம்பவும் அழகான இந்த ட்ரிப் அமைஞ்சிருந்துச்சு. இந்த இடத்துல என்ன நம்ம ஒரு கவலையோடு வந்தாலும் இந்த இயற்கை வந்து நம்மளை வந்து அதை சந்தோஷப்படுத்துகிற விதமாக இந்த இடம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் ஒரு நல்ல பாண்டிங் ரிலேஷன்ஷிப் உள்ள நண்பர்களோட பேசி பழகினதும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நிறைய பேரோட ஹெல்ப்பும் இங்கே நமக்கு கிடச்சது ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுத்து நம்ம இந்த டேமியோவை பார்த்துட்டு இப்போது இங்கேருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து போகிற பாதைகளும் ரொம்பவும் அழகாக இருக்குது. நம்ம எவ்வளவு வேகமாக நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய இடத்த பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே அடுத்த இடத்த நோக்கி நடந்துகிட்ருக்கோம். போகிற பாதைகள் வந்து மிருகங்கள் ஏதாவது வருமா அப்படிங்கிறத ரொம்பவும் பார்த்துட்டே அவளோட போயிட்டுருக்கோம். ஒரு சில இடங்களில் மயில்கள் அந்த மாதிரி பறவைகள் நிறைய பார்த்தாலும் பெரிய எந்த மிருகங்களையும் நம்ம பார்க்கல. அது அப்படி ஏதாவது பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம காமிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஆவலாக இருக்கும். அப்படியே இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக ரோடும் கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. மலை ஏறிட்டுருக்கோம் இல்லையா. இங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 950 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அருவி இருக்குது, இந்த மணிமுத்தாறு அருவி. அந்த அருவி வரைக்கும் தான் நம்ம போக முடியும். அதை தாண்டி போகிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் எடுத்திருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதுவும் ஒரு நாளைக்கு 15 வண்டிகளுக்கு மேலே அனுமதிக்கிறதில்லை. ஸோ நீங்கள் பர்மிஷன் முன்கூட்டியே எடுத்து இந்த 15க்கு முன்னதாக நம்ம போனால் மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும். அதனாலவே நான் அங்கே கொஞ்சம் அவசரமாக போயிட்டுருக்கோம். இங்கே அந்த அருவி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த அருவி வந்துட்டு நம்ம மணிமுத்தாறு டேமை நோக்கி போகிற ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ். இந்த பாதைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நம்ம ஒரு மலையேறுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. சுற்றியும் ஒரு அழகான மரங்களுக்கு இடையில் ஒரு காட்டு பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு அருமையான உண்மை. இந்த காட்டு பாதையில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம போகிற வழியில் ஒரு பெரிய மிருகங்கள் எதுவும் மாட்டலை. இந்த மாதிரி ஒரு அழகான சிலந்தி மட்டும்தான் மாட்டிச்சு. இந்த 8 கால் பூச்சி நீங்கள் என்ன பெயர் சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சிலந்தியை பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். நாம் பார்த்துட்ருக்கிறது தான் மாஞ்சோலை கிராமத்தோட மெயின் ஏரியான்னு சொல்லலாம். இது கிராமத்து மக்களுக்கு மெயின். அப்படி ஏன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், சுகாதார மையம், அப்புறம் ஹோட்டல் மீன்ஸ் நம்ம சிறிய அளவான ஒரு ஹோட்டல் தான் இது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சின்ன கடைகள் இந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் கூட்டத்துலேருந்து ஒரு குரங்கு அங்கே போயிருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குரங்கு கூட்டங்கள் கூட தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் தேயிலை செடிகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ளே ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் முழுமையாக இல்லை. ஏன்னா அங்கங்கேயே தேயிலை செடிகள் இருக்கிறதா காமிச்சு கொடுத்தாங்க. நம்ம படத்தில் தேயிலை தோட்டம் இருக்கிறது எப்படி இருக்கும், ஊட்டியில் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம மைண்டில் வரும். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது தேயிலை தோட்டம் தானா அப்படின்னு பார்த்து தான் போனோம். ஆனால் அது தேயிலை தான். அது நம்ம இறங்கி நல்லா செக் பண்ணிலாம் பார்த்துட்டோம். மக்களே, நம்ம இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்ருக்குது. இந்த இடத்துல நம்ம வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்ருக்குறோம். மாஞ்சோலை அப்படிங்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாஞ்சோலை கிராமத்தில்
பெரிய அளவில் கடைகள் எதுவும் கிடையாது, ஒரு சின்ன கடைகள் மட்டும்தான் இருக்குது. இங்கே பொருட்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கீழேருந்தும் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டும் வர முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுட்டு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் கீழேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. மெடிசின் அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா இங்கே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துல அழகுங்கிறது மட்டும் ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை விடவும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இது மனித காதல் அல்ல, இங்கே நம்ம வைப் பண்ணதுக்காக வந்திருக்கோம் இல்லையா. இங்கே பசங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாட்டை போட்டு சும்மா அட்டி கூலாக டான்ஸ் ஆடி கலக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பைத்தியக்கார கூட்டம் ஆன மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அழகான ஆட்டமாக இருந்துச்சு. கூத்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கக்காச்சி அப்படிங்கிற பேர். ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா பேர் என்ன கக்கா வச்சின்னு சரி இருந்துட்டு போட்டு. ஆனால் இந்த இடம் பேர் மாதிரி இல்லை, ரொம்பவும் பார்க்க அழகாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமமான நிலப்பரப்பில் புல்வெளிகள் ரொம்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கோல்ஃப் கிரவுண்ட் பார்த்துருக்கீங்க, அந்த கோல்ஃப் கிரவுண்ட் மாதிரியே ஒரு பெரிய இடமா இருக்குது. இங்கே கோல்ஃப் விளாட விடுவாங்களா என்னன்னு தெரியல. மக்களே, நம்ம வந்து மாஞ்சோலை இந்த இடத்தோட மேல் பகுதியில் தான் நின்றுட்டுருக்குறோம். இந்த மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா இயற்கையான அழகான ஒரு புல்வெளி. இந்த புல்வெளியான இந்த இடத்துல தான் நம்ம வந்து இது நின்றுட்டுருக்கோம். நம்ம இந்த இடம் வந்து கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி ஹைட்டில் நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். டெம்பரேச்சர் வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு நல்ல ஒரு கூலிங் கிளைமேட்டாக இருக்குது. நமக்கு இந்த சம்மர் டைமில் இந்த கிளைமேட்டை நமக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 11 மணி 12 மணி. அப்போ நம்ம இடத்துல வந்து நல்ல வெயில் அடித்து நல்ல ஹாட்டாக இருக்கக்கூடிய டைமு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நார்வல் பகுதியெல்லாம் இங்கே வந்து நல்ல அழகான ஒரு குளுமையான ஒரு காற்று, இயற்கையை ரசிக்கிறதுக்கு, ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ். கூலிங்கும் நல்லா இருக்குது. நமக்கு வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்கும் ஒரு மனசுக்கு ஒரு ஃப்ரீடமாக இயற்கையை ரசிக்கிறதுக்கான நல்ல ஒரு பிளேஸ். மக்கள் நீங்களும் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதுங்க. நல்லா நமக்கு வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கும், பிள்ளைங்க எல்லோரும் வந்து சேர்ந்து குழந்தைகளெல்லாம் வரும்போதும் நம்ம இந்த இயற்கைகளெல்லாம் பார்த்து விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு இடமா நமக்கு இருக்குது. நீங்களும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. பசங்கள்லாம் ஒவ்வொரு சைடும் செதறி போய் விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்கைகள் செஞ்சிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா என்ன, ஒருத்தன் மரத்துக்கு மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுத்துகிட்ருக்கான். இந்த மாதிரி ஒரு டேஞ்சரான இதை செய்யாதீங்கன்னு சொன்னாலும் யாரும் கேட்குறதில்ல. நீங்களாச்சும் இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. டேஞ்சரான ஒரு விஷயத்த செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கும் பாதுகாப்பாக இருங்க. இந்த பசங்களை நம்மளால் திருத்த முடியாது, ஆனால் உங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நிலப்பரப்பு மாதிரியே நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு இடத்த வீடியோ போட்டிருக்கோம். அது பொன்முடி அப்படிங்கிற இடம் தான். இந்த இடத்தோட ஃபுல் வீடியோ லிங்கை வந்துட்டு நாங்கள் ஐ பட்டனில் வச்சுருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்கள். இங்கே அழகாக இருந்தது மாதிரியே ஆபத்தும் நிறைஞ்ச ஒரு அருமையான இடமா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் காலையெல்லாம் பிச்சு தள்ளின அட்டை இருந்துச்சு. கீழே இருக்கும்போதே சொன்னாங்க, இந்த இடத்துல விளையாடும்போது அட்டைகள் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதனால் பயங்கரமான புண்ணும் சொரிச்சல் போன்றதெல்லாம் ஏற்படும் சொன்னாங்க. நாங்கள் கண்டுக்காமல் விட்டதுனால காலில் இருந்து எல்லாருக்கும் அட்டிப்பொலியான காயங்களோடு தான் இருக்கும். அவ்வளோவுமே வந்து காலைக்கெல்லாம் பதம் பார்த்துட்டு, பதம் பார்க்குறதுனா இதுதான், வேறு எதுவும் இல்லை, பதம் பார்த்துட்டு. ஸோ காலில் வந்துட்டு என்ன பார்க்குறீங்கள, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு 5-6 இடத்துல நறுக்கு முறுக்குன்னு கடித்து வச்சு கால் ரொம்ப கடி, என்ன பண்ணேனே தெரில, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் கேட்காம போய் காலில் கடி வாங்கிட்டு வந்திருக்கோம். கஷ்டம் வரும் வேலையில் சிரிங்கன்னு சொன்ன மாதிரி
இந்த அட்டைப்பூச்சிகள்கிட்ட இருந்து தப்பிச்ச நாங்கள் சரி பைய கிளம்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப வலி தாங்க முடியல. ஸோ இந்த சரியான சம்பவம் முடிஞ்ச உடனே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம கீழே இறங்குறதுக்காக வண்டியை நோக்கி போகிறோம். இங்கேருந்து போய் நேராக கீழே போய் நம்ம ஏற்கனவே அருவியில் குளிக்கலை. ஸோ போய் அருவியில் குளிக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது ஒரு இலக்காக நிர்ணயிச்சு இந்த இடத்துலேருந்து கிளம்பலான் இருக்கோம். இங்கே புலி சிங்கங்கள் பார்க்க முடியலனாலும் நல்ல 4 எருமை மாடுகள் பார்க்க முடிஞ்சிச்சு. சாரி, எருமை மாடில் பசு மாடு. ஓகேவா, அதையும் பார்த்துட்டு நாம் அப்படியே போகிறோம். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் மாட்டலைங்க. ஏன் நாங்களும் புலி வருதுன்னு நாங்கள் புளியையும் காணும், ஒரு புளியங்கொட்டையை கூட காணும். இப்படி ஆகிப்போச்சு. சரி அப்படின்னு நம்மளும் காரில் இறங்கி நம்ம கீழே ரிட்டர்ன் கிளம்பிகிட்ருக்கோம். கீழே போய் அந்த அருவியில் குளிக்கும்போது தான் ஏதாவது இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு கீழே போகிறோம். அங்கேயாவது ஏதாவது ஃபன் நடக்குதான்னு பார்க்கலாம். நேரம் ஆக ஆக இந்த மாஞ்சோலை ஒரு அழகிய சோலை வனமாக காட்சி அளிக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த இடத்துல இவ்வளவு அழகான இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லலாம். ஓகேவா, இங்கே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய மரங்களும் இந்த இயற்கையோட அழகும் அந்த பனியும். சொல்லிகிட்டே இருக்கலாங்க, என்ன வேணால் சொல்லலாம். அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. ஒரு அழகான இடம் அப்படிங்கிறன்னு இருந்தாலே எல்லாமே அழகை நமக்கு கொடுக்கும். அது இந்த இடத்துல இருந்துச்சு. நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி போயிட்டுருக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே பார்த்தா சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் அது ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்குது. வீடியோவில் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி உடனே வாங்க, மாஞ்சோலையை விசிட் பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கட்டும், இந்த தேயிலை தோட்டங்களில் நிறைய பேர் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே என்னெல்லாம் அப்படி பெருமையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே ரொம்ப பசி தெரியும் இல்லையா, நம்ம கீழேருந்து கொண்டு வந்ததை அப்படியே போய் ஒரு அழகான ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சில் உட்காந்து சாப்பிட்டு இந்த டைமில் மிஸ்ட்டு அந்த இடத்த சூழ்ந்துருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் வெயில் மழைன்னு பருவ காலங்கள் இருந்தாலும் இந்த மிஸ்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான ஒரு காலநிலைங்கிறது ரொம்பவும் அருமையானது. ஏன்னா இங்கே உங்களுக்கு வெறுப்பு வர மாதிரி எதுவுமே இருக்காது. இன்னும் ஒரே மழையாக இருந்தாலும் நமக்கு வெறுப்பாக இருக்கும், ஒரே வெயிலாக இருந்தாலும் நமக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் இந்த பனி நம்மளை வெறுக்கவே வைக்காது. அதனால் இந்த இடத்துல அது அவ்வளோவும் நம்ம ஃபீல் பண்ணோம். ஒரு வழியாக நம்ம அருவிக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம மணிமுத்தாறுல இருக்கக்கூடிய அருவி. இந்த அருவியில் நாங்கள் குளிக்கிறதுக்காக தயாராகிட்ருக்கோம். வாங்க, எங்கள் கூட நீங்களும் வந்து குளிக்கலாம். இந்த அருவியில் நான் முக்கியமாக சொல்ல போகிறது, இந்த அருவியோட பாஞ்சு வரக்கூடிய அந்த வேகமான தண்ணீரில் நம்ம குளிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணி ரொம்பவும் பியூரானது. ஏன்னா மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இது. இந்த தண்ணி வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி, அது அருமையான தண்ணி. இந்த தண்ணியில் நம்ம குளிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வேறு சொன்னாங்க. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கும் வியூஸ் கூட சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பாறைகள் நிறைஞ்ச ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த தண்ணி அந்த பாறைகளில் பட்டு போகிறது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருக்குது. இந்த குரங்குகள் எனக்கு என்னமோ நம்ம கேங்லேருந்து தான் யாரோ வந்த மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கோவப்பட்ட குரங்காக இருக்கும். கோவப்பட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம வைபை ஸ்டார்ட் பண்ணி நல்ல வைபை என்ஜாய். எல்லா கேங்லேயும் இப்படி ஒருத்தன் இருப்பான். உங்கள் கேங்கில் இப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரியான ஒரு நபர், அதுவும் இந்த தண்ணிக்கு கூட பயப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு கூட பயந்துக்கிட்டு ஒருத்தன் செய்கிற வேலையை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தர போகிறோம். இங்கே பசங்க ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இது கூடவே
இங்கே அந்த அருவியோட ஃபோர்ஸில் நின்று குளிக்கிறத கூட பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அழகாக தண்ணியை பிடிச்சி, இது நீங்கள் நினைக்கலாம் குடிக்கிறதுக்காக பிடிக்கிறாருன்னு, ஆனால் அவர் எதுக்காக பிடிக்கிறாருன்னு நீங்களே பாருங்களேன். அவர் குடிக்கிறதுக்காக பிடிக்கல, இதில் தான் அவர் குளிக்கவே போகிறாரு. அதுவும் இந்த ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியில் தான் அவர் குளிக்க போகிறாரு. இப்படி ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி உங்கள் கேங்கில் ஒருத்தன் இருக்கானா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தண்ணியோட ஒரு அழகான இடம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இங்கே குளிக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு செமையான வைப்பு கூட இருந்துச்சு. இந்த இடத்துல இவனை தவிர மீதி எல்லாமே அருமையாக இருந்துச்சு. இந்த பாட்டிலில் குளிஞ்சிட்டு ஆக்ஷன் வேறு. அது மட்டும் இந்த குரங்குகள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கேரிங்கான ஒரு விஷயந்தான். இதில் நம்ம பெரிய குரங்கை விட அந்த குட்டி குரங்குகள் பார்க்கும்போது அவ்வளவு க்யூட்டாக இருக்கும். அந்த குரங்குகள் செய்யக்கூடிய சேட்டைகளானாலும் சரி, நம்ம நண்பர்கள் செய்கிற சேட்டை மாதிரியே இருக்கும். அவங்க நம்ம பையன்ட குரங்கு ஏதோ கேட்குது, அவனும் ஒன்றும் கொடுக்காம உட்காந்துருக்கான். இதை பார்த்து அந்த குட்டி குரங்குகள் நிறைய சேட்டைகள் செஞ்சிச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமான தருணங்களாகவே இருந்துச்சு. நம்ம அப்படியே அந்த குரங்குகளுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கோம். குளிச்சுட்டு கிளம்புறோம் இல்லையா, கொஞ்சம் டயர்டாகவும் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான இடம் இல்லையா, நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த பனி மழை இருக்கக்கூடிய இந்த மாதிரி டைம்லேயே இதை விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, நம்ம வந்து இந்த அருவியில் நம்ம வந்து குளிச்சு முடிச்சிட்டோம். குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு கூலிங்காக இருந்துச்சு தண்ணி. ஒரு ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் வாட்டரில் குளிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃபீல். இன்னொன்று தண்ணி வந்து அந்த விழக்கூடிய அந்த ஒரு டைமும் நமக்கு வந்து ஏதோ கையில் கல் வந்து விழுந்த மாதிரி ஒரு ஃபீல். நல்ல ஒரு பயங்கர ஸ்பீடாக ப்ரெஷராக தண்ணி வந்து பாயிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஓகே, நம்ம வந்து மற்ற அருவிகளில் குளிப்போம்ல, அதை விட அதிகமாக தண்ணி வந்து பாயுது. பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் போக தண்ணி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நாங்கள் ஜாலியாக குளித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. சரி, 5 மணிக்கு வெளியே போயிடணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்காங்க. விசாரிக்க தொடங்கிட்டாங்க. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நம்ம ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிங் அண்ட் ஜாக் விளாகர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க.